வணக்கம் மக்களே, நான் உங்கள் பொறியாளன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீடு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்டால் பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு வீடு தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக டெரக்கோட்டா ஜாலி ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக கட்டின இந்த வீட்டில் தாங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த கிளைண்ட் நம்மகிட்ட ஒரு கேட்டிருந்தார். என்ன பிரச்சனை, இந்த டெரக்கோட்டா ஜாலி ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணதுனால மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வரதா சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ என்னென்னா, இந்த அழகாக இருக்கணும்னு ஒரு கான்செப்டில் வந்து டெரக்கோட்டா ஜாலி ஒர்க்கு செவரு ஃபுல்லாகவே ஃபுல் லென்த்துக்கு பண்ணதுனால அந்த மழை தண்ணி உள்ளே வரதாகவும் அதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க சென்ஷர் விடாது தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த வீட்டில் இருக்குது. ஏன் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு போடுறேன்னா, ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து அழகை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கட்டடத்துக்கு ஆரோக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணது வருன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஜாலி ஒர்க்குக்கு போகும்போது கண்டிப்பான முறையில் மழை தண்ணி கண்டிப்பாக உள்ளே வரதாங்க செய்யும். ஒன்று அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு டிசைன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஹாலுக்குள்ளேருந்து வெளியே வர ஒரு கூற்று அடையாக இருந்தாங்க. இதுலேயுமே அவர் வந்து சன்ஷெட் ப்ரொவைட் பண்ணாதனால ஃபுல்லாகவே இந்த தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரதா அவர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அது ஆல்டர்னேட்டிவாக இப்போ நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் ஏரியா ஃபுல்லாக வந்து ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மழை தண்ணி உள்ளே வருது. ஸோ ஒரு வீடு இதை மாதிரி ஜாலி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள் கவனிக்க வேண்டியது, உள்ளே வந்து நம்ம ப்ராப்பரான ரெயின் வாட்டருக்கான தடுக்கிறதுக்கான ஒரு ப்ரீகாஷன் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஜாலி ஒர்க்கர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அழகாக இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி பின்னாடி வருத்தப்படாதீங்க.